நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பினா முன் செல்லுவே. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பினா முன் செல்லுவே. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். வனாந்திரமே வாழ்க்கை ஆனாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு, வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பினா முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 10 வரை. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எப்பொழுது கூப்பிட்டார்கள்? முன்னுக்கு சிவந்த சமுத்திரம், பின்னுக்கு பார்வோன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஒருவேளை முன்னுக்கு சிவந்த சமுத்திரம் இல்லாவிட்டால் அவர்கள் ஓடி போயிருப்பார்கள். எங்கேயாவது தப்பிச்சு மலைகளுக்கு அங்கோடி இங்கோடியாவது ஓடிப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு எங்கேயுமே ஓட முடியாது. ஒரே ஆப்ஷன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதுதான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேக சூழ்நிலையில் நமக்கு வந்திருக்கும். எங்கேயும் ஒன்று கூட தெரியாது, ஒரு இடம் கூட, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலை. முன்னுக்கு சமுத்திரம், பின்னுக்கு பார்வோன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மை கொண்டு வருவதே நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதற்காக. பல சூழ்நிலை நாம் நம்முடைய பலத்தையும் நம்முடைய பொருளையும் நம்முடைய ஐஸ்வர்யத்தை நம்முடைய ஞானத்தை நம்பி செல்கிறது. அது இயற்கைதான். நாம் செல்வோம் என்று நாம் பலவீன பாண்டங்கள் என்பதை அவர் நன்கு அறிவார். அதனாலே எங்கேயும் அசைய முடியாதபடி முன்னும் பின்னும் நெருக்கி நம்மை நடுவாக கொண்டு நிறுத்தி அந்த சூழ்நிலையிலே அப்பதான் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அவர்கிட்ட கெஞ்சோனே அவருக்கு நிச்சயமாகவே தெரியும். அதனாலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமக்கு அவர் தருகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. முன்னாக செங்கடலா பின்னாக பார்வோனா? நமக்கு செங்கடலை திறந்து பாதையை உண்டாக்கி பின்னாக நிற்கிற பார்வோனை சமுத்திரத்திலே நிச்சயம் மூழ்கடிப்பார். நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தரை நோக்கி
ஜெபம் பண்ணலாமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, தர்மையான நாளுக்காக கூடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமாய் உம்முடைய தயவுள்ள கரம் கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றி நன்றியப்பா. இப்பொழுதும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்துல தருகிறோமப்பா. தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே என்ன செய்வோம் என்று தெரியாமல் முன்னுக்கும் பின்னுக்கும் நெருக்கி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்துல தருகிறேன்ப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை பிளந்து பின்னாக இருக்கிற பார்வோனி அப்பா சமுத்திரத்திலே தேவன் மூழ்கடிப்பீராக. உம்முடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த நோக்கிலே மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தே. ஆமீன் ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.